வெள்ளி திரையிலும் சின்ன திரையிலும் புன்னகை பூத்த முகத்துடன் வலம் வந்த நடிகை சுபாஷினியின் திடீர் மறைவு ரசிகர்களையும் திரை உலகினரையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கையில் பிறந்து தமிழக கலைத்துறையில் தடம் பதித்து வந்த 36 வயது சுபாஷினியின் வாழ்வு இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சுபாஷினி காதலித்து கரம் பிடித்த பிபின் சந்திரனுடன் பெங்களூரில் வசித்து வந்தார். கயல் சீரியல் படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போதெல்லாம் போரூரில் தங்கி தனது வேலையை அர்ப்பணிப்புடன் செய்து வந்தார். ஆனால் கடந்த ஞாயிறு இரவு நடந்த அந்த ஒரு வீடியோ கால் உரையாடல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. குடும்ப பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு நொடி ஆத்திரத்தில் அவரை விபரீத முடிவை எடுக்க வைத்துவிட்டது. வீடியோ கால் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தன் கண் முன்னாலேயே மனைவி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதை கண்டு அலறிய பிபினின் குரலும் உதவியற்ற நிலையும் சொல்லனா துயரம். சுபாஷினி எப்போதும் சமூக வலைதளங்களில் துடிப்புடன் இருப்பவர். அவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார். அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பாதையில் அவர் நடந்து செல்லும் அந்த வீடியோவில் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அந்த மரங்களின் அடர்த்தி அவரது மனதிற்குள் இருந்த குழப்பத்தையோ அல்லது வாழ்க்கை பாதையின் கடினத்தையோ உணர்த்தியதோ என்னவோ. இப்படி ஒரு அழகான கலைஞருக்கு இவ்வளவு பெரிய பாரமா என்று ரசிகர்கள் இப்போது அந்த பதிவின் கீழ் கண்ணீர் மல்க கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சுபாஷினியின் மரணம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். திரையில் நாம் பார்க்கும் சிரிப்புக்கும் நிஜ வாழ்க்கையின் கண்ணீருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி உள்ளது. ஆத்திரமும் அவசர முடிவும் ஒரு அழகான வாழ்வை ஒரு நொடியில் சிதைத்துவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராத மனிதர்களே இல்லை. ஆனால் மரணம் எதற்கும் தீர்வாகாது. மன அழுத்தம் அல்லது தற்கொலை எண்ணம் தோன்றினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களிடமோ அல்லது உதவி எண்களிடமோ பேசுங்கள்.